1951ஆம் ஆண்டு திருச்சி மாவட்டத்தில் திருவானைக்காவல் என்னும் ஊரில் ராமநாத ஐயர், பார்வதி அம்மாள் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். வெங்கட்ராமன் அவர் தந்தை இயற்பில் விரிவுரையாளராக பணியாற்றியதால் வெங்கட்ராமன் அங்கேயே தன் பள்ளி படிப்பை முடித்தார். பள்ளி படிப்பு முதல் கல்லூரி படிப்பு வரை அனைத்து வகுப்பிலும் முதலிடம் பிடித்தார். பெங்களூரில் உள்ள ராமன் ஆராய்ச்சி நிறுவனத்தில் 1933ஆம் ஆண்டு முதல் 1948ஆம் ஆண்டு வரை பேராசிரியர் ஆனார். மேலும் 1948ஆம் ஆண்டும் அவர் அந்நிறுவனத்தில் இயக்குனர் ஆனார். 1947ஆம் ஆண்டு சுதந்திர இந்தியாவின் புதிய அரசாங்கத்தில் முதல் தேசிய பேராசிரியராக நியமிக்கப்பட்டார். 1948ஆம் ஆண்டு இந்தியன் அகாடமி ஆஃப் சயின்ஸிலிருந்து ஓய்வு பெற்று பின்னர் ராமன் ஆராய்ச்சி நிலையம் நிறுவினார். அங்கு அவர் மரணம் வரை பணிபுரிந்தார். 1954ஆம் ஆண்டு இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா வழங்கப்பட்டது. மேலும் 1971ஆம் ஆண்டு அவரின் தபால் தலை வெளியிடப்பட்டது. இவ்வளோ நேரம் நான் சசிவிராமனை பற்றி தான் சொல்லிட்டு அவரோட ராமன் விளைவுனா என்னன்னு சொல்ல போகிறேன். ஓர் ஒளிப்புகம் ஊடகத்தின் ஊடே செல்லும் போது அதன் சிதறடிக்கப்பட்ட அதன் அலை நீளத்தில் மாறுதல் ஏற்படுகிறது. இதுவே ராமன் சிதறல் அல்லது ராமன் எஃபெக்ட் என அழைக்கப்படுகிறது. நன்றி.